ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 15வது அதிகாரம் 16வது வசனத்தில இருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில இருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, கெட்ட குமாரனுடைய ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகின்றது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தன் சொத்துகள் தகப்பனிடத்திலே சொத்துக்களை வாங்கி சென்று அநியாயமாய் செலவழித்து தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அவன் புத்தி தெளிந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த புத்தி தெளிந்த கெட்ட குமாரனுடைய சம்பவத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகின்றோம். அவன் எப்படி புத்தி தெளிந்தான், எந்த நிலையிலே புத்தி தெளிந்தான் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாய் இருந்தாலும் அல்லது ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாய் இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையிலே புத்தி தெளியாமல், புத்தி எங்களுக்கு திறக்காமல், நாங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வராமல் நாங்கள் ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கை வெற்றி சிறக்க முடியாது. ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களுக்கு மாற முடியாது. அதை குறித்துத்தான் இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேச போகிறார். இந்த வார்த்தை என்னோடு பேசினபடியினால் உங்களோடு பேசுகிறேன். வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாயிருந்தான். அவனை நடத்தின அந்த மனுஷன் இவனுக்கு சாப்பாடுகளை கொடுக்காதபடிக்கு இவனை வற்புறுத்தி வேதனைப்படுத்தி துன்புறுத்த தொடங்கின போது அவன் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் தவித்தான். தகப்பனுடைய வீட்டில செல்வந்தனாய் வாழ்ந்த ஒரு மனிதன், தகப்பனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடும் சாப்பிட்டு மூன்று வேளைகளையும் பயிரார சாப்பிட்ட ஒரு பிள்ளை. ஆனால் அந்த இடத்துல அவன் சாப்பிடுகிறதுக்கு சாப்பாடு இல்லாதபடியினால் பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்புகிறதுக்கு அது கூட கிடைக்காதபடி அவன் ஆசையா இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த தவிட்டை கூட யாருமே கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு ஆண்டவர் அந்த மனுஷனிடத்துல போய் தஞ்சம் புகுந்து தனக்கு வேலை தரும்படி கேட்டு அந்த வேலை செய்கின்ற அந்த மனிதன் கூட கொடுமையாய் நடத்தினதனால் அவன் அப்பொழுதுதான் அவனுடைய புத்தி தெளிகிறது. சில வேளைகள்ல எங்களுக்கு புத்தி எப்ப தெளியும் தெரியுமா? எல்லாம் இல்லாமல் போய் நாங்கள் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் போகும்போது புத்தி தெளியும். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருக்கும் போது நல்ல புத்தி தெளிந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் மேன்மையான இடங்களில் பொசிஷன்ல வைக்கப்படுவோம். வாசிக்கும் போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று வேதம் சொல்கிறது. ஒருவனும் அந்த சாப்பாட்டை அவனுக்கு கொடுக்காத போது அவனுடைய புத்தி தெளிகிறது. அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று அப்பொழுது அவனுடைய புத்தி அவனுக்கு தெளிந்தது. பிரியமானவர்களே, அவனுடைய வீட்டுல, அவனுடைய தகப்பனுடைய வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர் அளவில்லாமல் சாப்பிடுகிறார்கள். எல்லா நிறைவான ஆசீர்வாதம் அந்த தகப்பன் வீட்டுல இருக்கென்று அவனுடைய புத்தி தெளிந்த போது, அப்படியாகிலும் அவனுக்கு அந்த புத்தி தெளிந்தது. பாருங்க, அவன் தெளிந்த புத்தி, அவன் என்ன புத்தி தெளிந்ததுனால என்ன தீர்மானம் எடுக்கிறான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிறான். பாருங்க, நான் இனிமே ஆண்டவருடைய சமூகத்துல போய்விட வேண்டும், சபைக்கு போக வேண்டும். இந்த சபைக்கு போகாதது என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஜெபிக்காததுனாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இருளடைந்ததுக்குரிய காரணம் நான் ஆண்டவரை விட்டு தூரம் போனதால் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று புத்தி தெளியணும். பிரியமானவர்களே, புத்தி தெளியணும். அந்த புத்தியை தெளிவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எழுந்து என் ஆண்டவரிடத்துல போவேன், நான் எழுந்து என் சபைக்கு போவேன், நான் எழுந்து என் தெய்வத்தை தேடுவேன், நான் எழுந்து என் ராஜாவுக்கு முன்பாய் முழங்கால் படியிடுவேன் என்று அவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு எழுந்து புறப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சொன்னால் போதாது, தீர்மானம் எடுத்தால் போதாது, அதை செயல்படுத்தணும், கிரியையிலே செய்யணும். உடனடியாய் அவன் எழுந்து புறப்பட்டு, ஆண்டவரே எனக்கு மன்னிங்க என்று சொல்லி அந்த தகப்பனிடத்துல பரிந்து பேசும்படியாக தன் தகப்பனிடத்துல போகின்றான். பிரியமானவர்களே,
இன்றைக்கு நம்முடைய ஊழியக்காரரோடு எங்களுக்கு கசப்பா, அல்லது சபையில நடந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் நாங்கள் வேதனையோடு இருக்கிறோமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த ஊழியக்காரனோடு சமாதானமாகி விடுங்கள். அந்த ஊழியக்காரத்துல போய் விடுங்கள். அந்த சபையிலே போய் முழங்கால் படியிடுங்கள். கர்த்தர் உங்களை சரியான இடத்திலே வைப்பார், சரியாக நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். உங்களை வளர்த்த தகப்பனிடத்துல திரும்பி போய் விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நீங்க வருகிறதை அந்த தகப்பன் கண்டார். அவன் வருகிறது அவனுடைய தகப்பன் தூரத்திலேயே கண்டு விட்டான். என் பிள்ளை வருகிறது என்று கண்ட உடனே அவனுடைய தகப்பன் கண்டு அவனை ஓடி போய் மனதுருகி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மனதுருகினார். முதலாவது மனதுருகி ஓடி போனார். அந்த பிள்ளையை தேடி பாருங்க, அந்த பிள்ளை கிட்ட வரட்டும் என்று இருக்காதபடி அந்த பிள்ளையை தேடி தகப்பன் ஓடி போகின்றார். ஏனென்றால் அவருடைய தகப்பனுடைய உள்ளம் எப்போதும் என் பிள்ளை எப்ப வருவாங்க, என் பிள்ளை எப்படி வருவாங்க, ஆண்டவரே என் பிள்ளையை கைவிடாதீங்க, என் பிள்ளை எங்கு போனாலும் பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த தகப்பன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய் இருப்பார் பிரியமானவர்களே. அதனாலதான் தகப்பன் கண்ட உடனே ஓடி போகிறார். ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஏன் இப்படி கொண்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தியா என்று சொல்லி திட்டாதபடிக்கு, என்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியா என்று சொல்லி திட்டாதபடிக்கு அவனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்கிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அப்படித்தான். எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும், எந்த விதத்தில் பாவம் செய்த பிள்ளைகளாய் இருந்தாலும், அவர் நீங்க தேடி போகும்போது உங்களை தள்ளிவிடாதபடி கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு தெய்வம், கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு தெய்வம், உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் முத்தத்தை செய்த போது குமாரன் தகப்பனை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மகன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், நான் ஒரு குறையுள்ள மனிதனாய் நிற்கிறேன், நான் ஒரு குற்றமுள்ள மனிதனாய் நிற்கிறேன், நான் உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கும் போது, தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது, தன் பாவத்துக்காய் மனம் இறங்கும் போது, மனதுடைந்து ஜெபிக்கும் போது, அங்கு உடனடியாக தகப்பன் சொல்கிறார். தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இன்றைக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை விட்டு கொடுத்து உங்களுடைய பாவ அறிக்கை செய்து நீங்க உங்களை தாழ்த்தும் போது உங்களுக்கு முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற காரியம் உயர்ந்த வஸ்திரம். மேன்மையான இடத்துல கொண்டு போய் உங்களை நிலைநிறுத்தும்படி ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை போடுவார். நீங்க இருந்த பழைய வஸ்திரத்தை உங்களை களைந்து போட்டு உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துவார். இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள். ஒரு அதிகாரம் மோதிரத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை உடனடியாக கொடுப்பார். அதுக்கு பிறகு இவன் கால்களுக்கு பாதரட்சியை போடுங்கள் என்று சொல்லுகிறார். பாதரட்சை தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்ற வேலைகளை செய்வதற்கு நாங்கள் நடந்து திரிகிற சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, அதை உடனடியாக போடுவார்கள். அதை போடுங்கள் என்று சொன்னார். பிறகு சொன்னார், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் என்று சொன்னால் என்ன? கொழுத்த கன்று எல்லாருக்கும் அவ்வளவு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கொழுத்த கன்று நல்ல புஷியான ஒரு ஆகாரத்தை உங்களை வைத்து மற்றவர்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்காக மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி உங்களை வைத்து அதை செய்வார். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள் என்று சொல்லி சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, காணாமல் போன ஒரு பிள்ளை திரும்ப கிடைத்தால் 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தொலைந்தது போல, 100 ஆடுல ஒரு ஆடு காணாமல் போனது போல அந்த சம்பவத்தை எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட உதாரணத்தை தான் கர்த்தர் எங்கள் மத்தியிலே பார்க்கிறார். அவர் அப்படிப்பட்ட காரியத்தை தான் பிள்ளைகள் மத்தியிலே தேடுகிறார். நீங்க ஒருவர் காணாமல் போகக்கூடாது, ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போகக்கூடாது. உங்களை வைத்து காரியத்தை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களை, விட்டு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் சமாதானத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்கிறேன், பாவத்தை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லுங்க. உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் நிலை நிறுத்துவார், உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துவார். உங்களை அழகு பார்க்கிற தேவன் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார்.
ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே சொன்ன வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு சில பிள்ளைகள் சபையில் ஏற்பட்ட காயங்களை நிமித்தம் சபையை விட்டு விலகி இருக்கிறார்கள். சபைக்கு போக முடியாதபடி ஊழியக்காரோடு மனம் கசந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்பி போகும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய ராஜ்யத்துக்கேற்ற வேலைகளை அந்த பிள்ளைகள் செய்ய அவர்களை நடத்துங்கள் கர்த்தாவே. உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக, உங்களுடைய இரக்கவர்கள் மேலே இருப்பதாக, உங்களுடைய தயவர்களை நடத்துவதாக, பரிசுத்த அவருடைய கரவர்களை வழி நடத்துவதாக சுவாமி. ஆண்டவரே, கெட்ட குமாரன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து வந்தது போல இந்த பிள்ளைகளும் தங்கள் சிந்தையிலே தீர்மானம் எடுத்து ஆண்டவரை எழுந்து தகப்பனிடத்தில் போகும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீங்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.